கோயில் கட்டச்சில் இது கும்பாபிஷேகம் நடக்குது. ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோக்குள்ள அந்த சாம்பிராணி காட்டுறதுல எவ்வளோக்குள்ள சாமி சக்தியாக இருக்குன்னு அந்த இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குருவுக்கு காமிச்சாங்க. ரெண்டாவது அம்மனுக்கு காமிச்சிட்ருக்காங்க. இந்த கோயில் முன்னாடி ரொம்ப சின்ன கோயிலாக தான், ஒரு கூட மாதிரி தான் கட்டி கூப்பிட்டோம். என் குலதெய்வம் கோயில் தான். இதுதான் பெரிய சாமி. இந்த சாமி வரிகாரம் தானா நல்லா காமிக்கிறாங்கல்ல. சரியா முந்தி கோயில் இப்படி தான் இருந்துச்சு. இவ்வளோதான் இடம். ஆனால் இடம் பின்னாடி கொஞ்சம் இருக்கும். இவ்வளோதான் கோயிலே. சாமி இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அந்த காலத்தில் சாமி ஆடுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஆள் ஆடுறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட பேர் பின்னாடி நிறைய பேர் ஆடிட்டுருக்காங்க. வீடியோலாம் கவர் ஆகலை. நல்ல கோயில் சூப்பராக அமைப்பாயிட்டு. உங்களால் முடிஞ்சது ஸ்ரீ வழிகாத்த பெருமாள் கோயிலுக்கு இதான் நல்லா கும்பிட்டுருக்காங்க. சாமி சரியான துடியான சாமி. சும்மா எல்லா சாமியுமே சாதாரண சாமி நினச்சிடாதீங்க. ஆமாம், கோயிலை கட்டி சூப்பராக பண்ணிட்டாங்க. இது எனக்கு குலதெய்வ கோயில் தான். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வரணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லாம் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு.